வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் ஜோதி அழகர்சாமி. இப்போ வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி எஸ்ஐஆர் வழக்கு தொடர்பான ஒரு கேஸில் அட்வொகேட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆஜராகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஒரு ஸ்டேட்டோட சிஎம் அட்வொகேட்டாக கோர்ட்டில் ஆஜராகலாமா? சிஎம்க்கு இதுக்கு உரிமை இருக்கா? சட்டம் என்ன சொல்லுது? வாங்க பார்க்கலாம். மம்தா பானர்ஜி ஒரு லா கிராஜுவேட். ஆனால் இந்தியாவோட பார் கவுன்சில் ரூல்ஸ் படி அவங்க அரசாங்கத்தோட ஒரு ஃபுல் டைம் பதவியில் இருக்கும்போது அவங்க ஒரு அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அவங்களோட மெம்பர்ஷிப் சஸ்பெண்டட் ஸ்டேட்டஸில் தான் இருப்போ. அவங்க எப்படி வாதாடலாம்? இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. செக்ஷன் 32 ஆஃப் அட்வொகேட் ஆக்ட் 1961 படி அட்வொகேட் இல்லாத நபர் கூட கோர்ட்டோட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தங்களோட தரப்புக்காக வாதாட முடியும். மம்தா பானர்ஜி ஒரு அட்வொகேட்டாக இல்லாமல் அந்த ஸ்டேட்டோட பிரதிநிதியாவோ அப்படி இல்லைன்னா கோர்ட்டோட பெர்மிஷன் வாங்கியோ அவங்க வாதாடி இருக்கலாம். ஒரு சிஎம் ஒரு கேஸுக்காக கோர்ட்டில் இறங்கி வாதாடுறது அந்த கேஸை எவ்வளவு சீரியஸாக மாற்றும்னு யோசிச்சு பாருங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.